ஹலோ கைஸ், வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி. இன்றைக்கி நம்ம பேங்காக்லேயே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? டாக்ஸ்லாம் இருக்க கெஃபேக்கு போக போகிறோம். அது என்ன மேட்ருன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நேரில் போய் பார்த்துடலாமா? வாங்க போகலாம். ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கேங்க. பைக் டாக்ஸி தான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்துட்டுருக்கு போல் இருக்குது. நம்ம ஊர்லலாம் ரேப்பிடோ யூஸ் பண்ணுற மாதிரி தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. அது மூலயமா நீங்கள் பைக் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். இந்த ஊரில் பசங்களாம் பயங்கரமாக பைக் ஓட்டுவாங்கங்க. பைக்லேயே வித்தெல்லாம் காட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. பைக்கெல்லாம் தாறு மாறாக ஓட்டுவாங்க. தலைவன் பூந்து போகிறார் உள்ள. A few minutes later. தலைவன் சந்திலெல்லாம் பூந்து கூட்டின்னு வந்து விட்டு போயிட்டாருங்க. இதுதாங்க டாக் இன் டவுன். உள்ளே போய் பார்க்கலாமா? காலியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆள் இருக்காங்களா தெரில. கால் பண்ணி கேட்டேன், ஆனால் அவைலபிள் தான் சொன்னாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். பே அன் என்ட்ரன்ஸ் ஃபீ இயர் அண்ட் வெயிட் டு பி சீட்டட். ஓகே, யார் வருவா? பேமெண்ட் எவ்வளோன்னு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அங்கே உள்ளே போகணும். இங்கே நேம் என்ட்ரி போட்டுட்டு இது போட்டிருக்கு பாருங்கள், 350 தாய் பாத். இப்போ நம்ம பேங்காக்ல ரொம்பவே யூனிக்கான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெஃபேஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது இந்த டாக் கெஃபே தாங்க. கண்டிப்பாக டாக் லவர்ஸ்க்கு இது ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். பேங்காக்ல பார்த்தீங்கன்னா நிறைய டாக் கெஃபேஸ் வந்துச்சு. ஆனால் எல்லா கெஃபேஸ்லையுமே மோஸ்ட்லி அஸ்கி டாக்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த டாக் அண்ட் கெஃபேயில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு கண்டிப்பாக இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் பார்த்துக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பும் போது இவங்க கூட க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதே எக்ஸைட்மெண்ட்டோட நீங்களும் என் கூட வாங்க, போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். முடி பாருங்க என்ன சாஃப்டாக இருக்குது. நம்ம முடியோட அதிகமாக சின்ன இருக்குது. கையை கச்சிட போகுது. க்யூட்டாக இருக்குங்க. இது பேர் என்னன்னு தெரியலையே. அஸ்கி. சாப்பிட தரலன்னு கத்துதுங்க அது. கண்ணாடிலாம் போட்டு விட்டு செம்மையாக இருக்காருங்களே ஆள். கை தட்டுதுங்க. இவர் ஏசிலேயே பிறந்து வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலே இருக்குச்சுங்க. ஹலோ, ஹை ஃபை. ஏ சாப்பாடு கொடுத்தா தான் ஹைஃபை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதோ அவர் பெட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. சாப்பிட ஏதாவது தேடிக்கிட்டே என்ன தேடுதுன்னு தெரியலையே. இந்த அஸ்கி டாக் என்ன எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு அஸ்கி டாக் இருந்துச்சுங்க. பாவங்க, அதுக்கு உடம்பு சரியில்லையாம், அதனால தனியாக வச்சுருக்காங்களாம். மற்ற டாக் கூட சேர்ந்தா அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட போகுதுன்ட்டு தனியாக வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இவர் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார் அவரை உள்ள தனியாக. ட்ரிங்க்ஸ்லாம் காம்ப்ளிமெண்ட்ரிங்க. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல் டைம் ஃபேவரட் என்னோடய ப்ளூபெரியே செலக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு டாக் கொஞ்சம் நாங்கன்ட்டு நடுவில் வந்து நிற்கிதுங்க. வைஃபை கொடுக்குறாரு.
வேணுமான்னு கேட்குறாங்க, ஆமான்னு சொல்லுது. வேணுமான்னு கேட்குறாங்க, மறுபடியும் ஆமான்னு சொல்லுது. உள்ள வச்சு பூட்டிட்டாங்களா ஒன்று? அந்த டாக் பேர் பிங்கிலியா? ஹலோ. தூக்கி பேக்கில் போட்டுன்னு போயிடலாமா? உன் குட்டியாண்ணா அது பக்கத்தில்? ஐயோ. ரஞ்சீவ், ரஞ்சீவ், ஹலோ, ஹலோ, லுக் அட் மீ. லைட்டாக பொறாமையாக இருக்குது. நம்மளை விட புசு புசுன்னு பெருசாக வச்சுன்னு இருக்க முடியலாம். சாரி சாரி, கண் வச்சிட போகிறேன். கேன் ஐ டச் யூ? எக்ஸ்கியூஸ் மீ, கிவ் மீ யுவர் ஹேண்ட்ஸ். இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரலங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐ லவ் திஸ் பிளேஸ். ஓ, பிளேயிங் டைமா? எல்லோரும் வெளியே விட்டாங்க, விளையாடுறாங்க. அவங்க ரூம்லேருந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வெளியில் விடுவாங்களாம். ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணுன்னா இங்கே வெளியிலே போயிட்டு வந்துடுமா. செம்மல்ல. பால் விளையாடுது பாருங்க. இவர் பால் கொண்டு வந்து விளையாடின்னு இருக்காரு. கச்சிஃப்லாம் கட்டின்னு ரவுடி மாதிரி இருக்கார் ஆள். இவரை பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு. ரோட்டில் கார் போகுதுன்னு கத்துறாங்க எல்லோரும். உள்ளே இருக்கும்போது தான் குழந்த மாதிரி இருக்காங்க. வெளியில் வந்தால் நல்லா கத்தி சத்தம் போடுறாங்க ஆளுங்க. உள்ளே மட்டும் நல்லா பம்பியமாக அமைதியாக இருக்காங்க. வெளியில் வந்தால் ஆளே மாறிடுறாங்க. அவங்க பாருங்க, ஒரு குட்டி டாக் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அந்த டாகை பார்த்துட்டு எல்லோரும் கத்துறாங்க. இவங்க ஏரியா போல் இருக்கு. மற்ற டாக்ஸ்லாம் வரக்கூடாதா அண்ணன்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். பேங்காக் வந்தீங்கன்னா பார்ட்டி கிளப்புன்னு போகாமல் இந்த மாதிரி புது இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸு, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இதெல்லாம் மறக்க முடியுமா சொல்லுங்களேன் நீங்களே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஐ லவ் திஸ் பிளேஸ். அண்ட் ஃபைனலாக இவங்க கூடலாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நீங்கள் பேங்காக் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.